வெல்கம் டு ஈகிள் விலாக் தமிழ். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்காக இப்போ நம்ம ஸ்வீட் செய்கிறோம். அதுக்காக நான் குலோப் ஜாமுன் மாவு வாங்கியிருக்கேன் எம்டிஆரில். நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஆயில், குலோப் ஜாமுன் மிக்ஸ்டு மாவு, 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சர்க்கரை. சம அளவில் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாவு கொட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியோ இல்லைன்னா பால் ஊற்றியோ பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறேன். வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். ஆனால் ரொம்ப இறுக்கமாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப தட்டி அப்படியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. மாவு நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு இருந்தால் போதும். நான் எப்படி பிசையணும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஏர் டைட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஜீரா காய்ச்சிட்டு வந்துடலாம். ஜீரா காய்ச்சதுக்காக 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன்ல, அது நம்ம கரைஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் நிறைய தேவைப்படுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். சம அளவில் எடுக்கணும். அப்படி இல்லாட்டா சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணும். தண்ணி கம்மியாக தான் வைக்கணும். இல்லாட்டினா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போயிடும். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிட்டு வந்துடலாம். ஜீரா காய்ச்சறதுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்தால் போதும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பாருங்கள். லைட்டாக அந்த பிசுன்னு இருந்தாலே போதும். பாருங்கள், எனக்கு லைட்டாக கையில் ஒட்டுது. இல்லாட்டினா சர்க்கரையை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஊறின மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்குது. நம்ம 2 கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக உருண்டை எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போட்டால் வேகிறதுக்கு சென்டரில் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஜீராவில் போட்டிங்கன்னா ஊறுறதுக்கும் லேட் ஆகும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இந்த அளவில் உருட்டி வந்தால் போதும். நல்லா கோடெல்லாம் வராமல் நல்லா சாஃப்டாக முழுன்னு இப்படி உருட்டணும். ஓகே, எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்துக்கோங்க, அந்த ஒரு பேக்கெட்டில் ஒரு 50 உருண்டைகளுக்கு மேலேயே வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் லைட்டாக சூடானால் போதும். ஒவ்வொரு உருண்டைகளும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டினா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு உருண்டைகள் உடனே போட்ட உடனே கருப்பாயிரும். அதனால் இதுக்கு கம்பல்சரியாக நம்ம சிம்மில் வச்சு தான் போடணும். சிம்மில் வச்சு ஒவ்வொரு உருண்டையை போட்டு கொஞ்சம் கலர் மாறினதே நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜீரா அதுக்குள்ளே ஊற்றணும். சுட நீங்கள் போட்டு ஜீராக்குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே வெடித்து சீக்கிரமாக எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதனால் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜீரா ஊற்றணும். இப்போ எல்லா உருண்டையிலையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நல்லா ஆறியும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜீரா அதுக்குள்ளே ஊற்றுவோம். ஜீரா முங்குற அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம்னாவது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குலோப் ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.